சென்ற வகுப்பினுடைய தொடர்ச்சியாக நம்ம பெரிய புராணத்தில் இலைமலிந்த சருக்கத்தில் கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் திண்ணன் எப்படி பிறந்தான், பெயர் சூட்டு விழா நடக்குது. அதுக்கப்புறம் 16 ஆண்டுகள் கழித்து திண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தந்தையார் கூப்பிட்டு அவருக்கு இளவரசன் பட்டம் கட்டிடுறார். வேடர் குலத்தினுடைய மரபுப்படி இளவரசராக பட்டம் சூட்டப்பட்டவர் கன்னி வேட்டைக்கு போகணும். அப்போ அந்த கன்னி வேட்டைக்கு போகிறதுக்காக தயாராகிறாரு. அந்த திண்ணன் கூட அவருடைய நண்பர்களான காடன் நாடன் 2 பேரும் அவரோட போகிறாங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேடர் குலத்தில் வாழக்கூடிய சில குழுவில் இருக்கக்கூடியவங்களும் கூட போகிறாங்க. ஏன்னா முதல்ல காட்டில் வேட்டைக்காக போகிறாங்க. அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா திண்ணன் வேட்டைக்கு போகிற அன்னைக்கு, அதுவும் கன்னி வேட்டைக்கு போகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே எந்த மிருகமும் அதிகமாக இவங்களுடைய கண்ணில் அகப்படவே இல்லை. காட்டில் போகிறாங்க பயணம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மிருகங்களும் கண்ணில் அகப்படலை. எல்லாரும் ஒரு களைப்பில் இருக்கிறாங்க. அந்த சூழலில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்டு பன்றி அங்கே இருக்குது. இதை திண்ணன், அவரோட வந்த குழுக்கள், அவருடைய நண்பர்கள் எல்லாரும் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேட்டையாடலாம் அப்படின்ட்டு அந்த காட்டு பன்றியை துரத்துறாங்க. அது தொடர்ந்து ஓடிட்டே இருக்குது. தன்னுடைய உச்சபட்ச வேகத்தை எல்லாம் கொடுத்து இவங்களும் துரத்திட்டு வர்றாங்க. இப்படி அந்த காட்டு பன்றி இவங்க கிட்ட அகப்படாம தொடர்ந்து அந்த காட்டினுடைய எல்லா இடங்களையும் ஓடிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல இவங்களுக்கு களைப்பு ஏற்படுது. அப்ப களைப்பு ஏற்பட பார்த்தீங்க அப்படின்னா குழுக்கள்ல வந்தவங்க ஒரு சிலர் அப்படியே களைப்பின் காரணமா அந்த இடத்துலயே அப்படியே பின்தங்கிடுறாங்க. காடனும் நாடனும் அவருடைய திண்ணனும் சேர்ந்து 3 பேர் மட்டும் அந்த பன்றியை துரத்திட்டே போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் களைப்பாயிடுது, அந்த காட்டு பன்றிக்கும் களைப்பாயிடுது. இந்த களைப்பான சூழல்ல அந்த காட்டு பன்றி அங்கே அப்படியே நின்றுது. திண்ணனும் நின்றான் களைப்புல. அப்ப இருக்கக்கூடிய சூழல்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்டு பன்றியை வேட்டையாடணும், முதல் கன்னி வேட்டை. ஆனா அந்த காட்டு பன்றி பின்னோக்கி இருக்குது, பன்றிக்கு பின்னாடி திண்ணன் இருக்கிறான். இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு உயிரினத்தை பின்னால் இருந்து தாக்குதல் அப்படிங்கிறது நல்லா இருக்காது அப்படின்ட்டு திண்ணன் யோசிக்கிறான். தன்னுடைய வில்லையும் அம்பையும் கீழே போட்டு அந்த காட்டு பன்றி முன்னாடி போய் அந்த காட்டு பன்றி கூட சண்டையிடுறான். இந்த காட்டு பன்றியை சளைக்காம சண்டையிடுது. காட்டு பன்றியும் திண்ணனும் இருவரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சண்டையினுடைய உச்சமா முடிவுல பார்த்தீங்க அப்படின்னா திண்ணன் அந்த காட்டு பன்றியை கொண்டுறான். அப்படி காட்டு பன்றியை கொண்டதுக்கு அப்புறம் அவருடைய நண்பர்கள் 2 பேரும் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய சூழல்ல பார்த்தீங்க அப்படின்னா காட்டு பன்றி இறந்துருது. அப்ப 3 பேர் அங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துல காடன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப தாகமா இருக்குது. ஏன்னா காடெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு காட்டையெல்லாம் சுத்திட்டாங்க எல்லாரும். அப்போ தங்களுடைய எல்லைப்பரப்பை தாண்டி அடுத்த எல்லைப்பரப்புக்குமே வந்தாச்சு. மிகுந்த களைப்பா இருக்கு, தாகம் ஏற்படுதுன்னு சொல்றான். சரி தாகம் ஏற்படுதா, அப்ப எனக்குமே தாகமா இருக்குன்னு சொல்லி திண்ணன்னு சொல்றான். சரி நீர் அருந்துனா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான். அப்படி நினைக்கக்கூடிய சூழலை பார்த்தீங்க அப்படி என்னுடைய நண்பன் இந்த மூங்கில் காட்டை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா பொன்முகிலி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு இருக்கு, அங்க போனா நம்மளுடைய தாகத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். சரி இதுவும் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் காடன் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றான். அப்ப பசி தாகம் 2 ஏற்படுது. அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பொன்முகிலி ஆற்றுக்கு போகலாம், நாம கொண்டு வேட்டையாடுன அந்த காட்டு பன்றியை சமைக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு 3 பேரும் போறாங்க. தங்களுடைய எல்லையை தாண்டி அடுத்த காட்டு பகுதிக்கு போறாங்க. பொன்முகிலி ஆறு பக்கத்துல வராங்க. இப்படி ஒவ்வொரு இடத்தையும் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா திண்ணனுக்கு ஒரு உள்ளுணர்வும் மனசுலையும் ஒரு அபரிவிதமான எண்ணம் உருவாகுது, மாற்றங்கள் ஏற்படுது. இப்படியே பேசிட்டே போறாங்க. பொன்முகிலி ஆற்றை வந்து சேர்ந்துடுறாங்க. அப்ப காடனுக்கு பசிக்குது. அப்ப நீர் தாகம் ஏற்படுது, நீர் அருந்துறாங்க. இப்ப அந்த இடத்துல தன்னுடைய நண்பன்கிட்ட கேட்கிறான், இவ்வளவு நாள் இங்கிருந்து இந்த இடத்துக்கு நாம வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்றப்ப நானும் அப்பாவும் வந்திருக்கிறோம். இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா காலத்தி மலைன்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையில பார்த்தீங்க அப்படின்னா குடுமித்தேவர் அப்படின்னு ஒரு இறைவன் இருக்கிறாரு, அவங்கள நாம தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்றான். சரி நீர் அருந்தியாச்சு, இங்க இருக்கக்கூடிய காடன்கிட்ட அந்த காட்டு பன்றிய சமைக்கலாம் அப்படின்னு சமைக்க சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த காலத்தி மலையை நோக்கி போறாங்க. ஏற்கனவே தாங்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய காட்டை தாண்டுறாங்க. அதுக்கப்புறம் காட்டு பன்றியை வேட்டையாடுறாங்க. அதுக்கப்புறம் பொன்முகிலி ஆற்று போறாங்க. எல்லைப்பரப்பை எல்லாம் தாண்டி போறாங்க. போய் பார்த்தீங்க அப்படின்னா காலத்தி மலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நண்பர்களும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி போக போக பார்த்தீங்க அப்படின்னா திண்ணனுக்கு இதுவரைக்கும் ஏற்படாத ஒரு உணர்வு ஏற்படுது. ஏன்னா எத்தனை 16 ஆண்டுகள் காட்டில் வாழ்ந்தாலும்
இப்போ காளத்தி மலைக்கு போக போக நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் பயணம் செஞ்சுருப்போம். இப்போ நகரத்திலிருந்து ஒரு மலை பிரதேசத்துக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கால சூழல், வெப்பம் இதெல்லாம் மாறுபடுறப்ப நம்மளுடைய உள்ளுணர்வில் மாற்றங்கள் ஏற்படும். அப்போ திண்ணனும் அவனுடைய நண்பனும் போகிறாங்க. அப்படி போகக்கூடிய சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா திண்ணனுக்கு ஒரு ஒலி கேட்குது, சில சப்த ஒலிகள் கேட்குது. ஏன் அப்படின்னா நண்பகல் வேளையில் தேவர்கள் இறைவனை பூஜிக்கக்கூடிய நேரமாக இருக்கும். அந்த சூழலில் அவர்கள் பூஜை செய்யக்கூடிய ஒலி கேட்குது. இதை கேட்டோன்னே திண்ணன் தன்னுடைய நண்பன் கேட்ட இது என்ன ஒலியாக இருக்குது அப்படிங்கிறப்ப இங்கே காட்டில் இருக்கக்கூடிய வண்டுகள் ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் திண்ணனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனதிலையும் உள்ளுணர்விலும் மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த ஒலி வேறு விதமாக கேட்கிறது. அப்போ இறைவனை அடையக்கூடிய நிலையில் மனிதருக்கு ஏற்படக்கூடிய உணர்வு அப்படிங்கிறது அசாத்தியமானது அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு புரியுது, பக்தி அப்படிங்கிறது. இதை சார்ந்த அடுத்த இதை நம்ம அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி.